இன்னைக்கு எப்படின்னா, நான் நல்லா இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், எனக்கு வீடு கிடைக்கணும், இவ்வளோதான், அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆண்டவர் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது ஒரு நிலையோடு அல்ல, ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு அல்ல. அவர்கள் நதியைப் போல தொடர்ந்து செயல்படுகிறவர்களாய், தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க, அன்னைக்கு சூப்பராக இருந்தாங்க, இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க, பிஸ்னஸ்லாம் ஓஞ்சி போச்சுங்க, ஏதோ அன்னைக்கு சம்பாரிச்சாரு, இப்போ ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறாரு, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தேவன் அப்படி சொல்லவில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவன் அந்த நிலையோடு அல்ல, அவன் ஆறை போல பாய்ந்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தேவன் எல்லையை குறித்து வைக்கவில்லை. நீ ஓடுகிற ஓட்டம் தான் உனக்கு எல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, நீ எம்மட்டு சுற்றி திரிகிறாயோ அம்மட்டு சுற்றி திரி, அதெல்லாம் உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தின் எல்லையில எவ்வளவு பெரிதாகும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ். என்னது அது கிராமர்ல, ஆங்கில கிராமர் என்னது? பிரசன்ட் என்ன நியூஸ்? கண்டினியூஸ். ஹல்லேலூயா. ஆமா, அது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது இதோடு நின்று விடுவதல்ல, இதன் இது தொடர்ச்சியாய் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது அதோடு நின்று விடுவதில்லை. ஆபிரகாம் ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டு இருந்தாரா? இந்த டிவிலாம் காமிக்கும் போது பாவம், அவர் ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரியே ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பரிதாபமாக இருக்கும் அந்த படங்கள்லாம் பார்த்தா. அவர் ஒன்றும் பிச்சைக்காரர் இல்லை. ஆபிரகாம் நல்லா தான் இருந்தார். ஒரு அடிமையை விலைக்கு வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. என்னது? ஒரு அடிமையை விலைக்கு வாங்குற அளவுக்கு 90 ஷெட்டுன்னு நினைக்கிறேன், அன்றைக்கே அவ்வளோ டென்ட் போட்டிருந்தார் அவர் ஃபேமிலிக்கு. அப்போது ஓரளவுக்கு செல்வாக்குள்ள ஆளு தான். ஆனால் தேவன் அழைத்த பின்பு அந்த நிலையோடு இருந்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமான் செல்வ சீமானா இருக்கிறார். இந்த சீமானா இல்ல, செல்வ சீமானா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, எங்க 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 எஜமானிடத்துல வெள்ளியும் பொன்னும், ஆடு மாடு கழுதை ஒட்டகங்கள் எல்லாம் நிரம்பின, வேலைக்காரர்கள் அடிமைகள் எல்லாம் நிரம்பினவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு ஒரு அளவோடு கொடுக்கவில்லை, தொடர்ந்து போகும்படி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலியேசர் அங்க வேலைக்காரன் போடப்பட்டிருக்கிறது. ஆனா அவரை என்னவா வாங்கினாரு? அடிமையிலிருந்து மீட்டு எடுத்து வாங்கினார். இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு வைக்க விரும்பவில்லை. அவர்கள் பெருகும்படி தான் விரும்புகிறார். பெருக்கத்தை விரும்புறவங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்க. சூப்பர், நல்லா சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் பெருக்கம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. ஹல்லேலூயா. பெருக்கம் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. தேவன் ஒன்றும் இல்லாமலேயே எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. சாத்தியங்கள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, அடையாளங்கள் இல்லை, ஆனாலும் தேவன் செய்வார்.